காலையில எழுந்தா இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் நீ பார்த்தா, இருக்கிறதே பகல் முழுவதும் 12 மணி நேரம்னா அது 20 மணி நேரம் வேலையா இருக்கும். இவ்வளவு காரியத்தை எப்படி செய்ய போறோம், இதெல்லாம் எப்படி சந்திக்க போறோம், இதெல்லாம் எப்படி செய்து முடிக்க போறோம்னு பயமா இருக்கும். அந்த தேவ சமூகத்துல அப்படியே ஒரு மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சுட்டு வந்துட்டா ஒரு உள்ளத்துல சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த நாளை முடிச்சு திரும்பி பார்த்தா எல்லாம் முடிச்சிருக்கும். ஆச்சரியமா இருக்கும், எப்படி இதை நான் செஞ்சு முடிச்சேன். அதுதான் தேவனுடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும். உங்க வாழ்க்கையில கூட ஒண்ணும் பயப்படாதுங்க. நல்ல ஆண்டோடைய பாத்துல காத்திருந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு அவருடைய கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நாள் முழுவதும் நீங்க ஈஸியா கடந்து போவீங்க. இந்த நாளின் இரவு நேரத்துல திரும்பி பாத்தீங்கன்னா எல்லாமே நேர்த்தியா முடிஞ்சிருக்கும். அதனால கலங்காதபடி, ஆண்டவரே நான் இப்பவும் உள்ள சந்தோஷமா இருக்கணும், இந்த காலையில உடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. ஆண்டவரே, இந்த அதிகாலை நேரத்துல என்னை திருப்தியாக்கும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். உம்முடைய கிருபை என்னை தாங்கி நடத்தட்டும். நீர்தான் எனக்கு எல்லாமே. உம்முடைய கரத்தில பூரணமாய் அர்ப்பணிக்கிற